நான் கதிரவன் மலையில் உதித்தேன். ஆமா தம்பியாய் வந்தேன். அடியன் காலாரமோ அன்பாரா கிருபையாராய் மதியால தலைவாசம் மிதிக்கலாமோ புதிக்கலாமோ அதிலே உதாசனம் செய்யலாமோ அரசு பொருட்களை வரையலாமோ பதிவான திருவள்ளி கேள்வி வாழும் வார்த்தை சாதி வழங்குவோம் என்ற பழந்தக்கிழமை சபையை பார்த்தாயா சபை எப்படி இருக்கிறது சபை முன்பாக வந்திருக்கின்றது என்னை முத்து கவனித்தால் எங்கிட்டு வருகிறார் என் நாடு என் நகரம் என் பெயர் என் தாய் என் தந்தை என் தமையன் எத்தனை பிறந்தோம் விளக்கம் ஏதாவது தெரியுமா யாரு நாடு எது உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு சொன்னா பரவாயில்லை நல்ல பிள்ளை கைவிட புத்திவான் பலவானவான் இல்லையா நேரம் இப்படி நிக்கிறேன் ஏன் நேரம் இப்படி நிக்கிறேன் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் குடிக்கா நீ வாங்க அதெல்லாம் இன்னைக்கு அடிக்கிறவங்க நம்மள அடிக்காத அப்படி பெருந்த சபை என் குழந்தை இருக்குது அது இருக்குது வகையிலே வரக்கூடியவர் யார் சூரியன் கதிர் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவன் அப்பேற்பட்ட கதிர் உலகத்தை உதித்திருக்கும்படியான என் தந்தை தெரியும் தசரத மன்னர் இல்லையா தசரத மன்னருக்கு 3 மனைவார்கள் 4 மனைவார்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தோம். 4 பிள்ளைகள் அது யார் யாரு இரண்டாவது இருக்கின்றார்கள் ராமர் ஒன்று பரதன் சத்ருகன் லட்சுமணர் எப்படியாகவே நாங்கள் 4 பிறந்தோம். அப்படி பிறந்து எப்படி ஓர் பிள்ளைகளாகவே ஒன்றாக கூடி ஓடி ஆடி விளையாடி வருகிறோம். வருகின்ற காலத்தில் சிக்கன கைகேசி வாசிகள் என்னை பிரியாது எந்த நேரமும் என் தமிழருக்கு நான் பணிவிடை வேலை செய்து வந்தேன். நீங்க இருக்கும் காலத்திலே சிற்றன வார்த்தை கேட்டு கானகத்தை எடுத்தோம். கானகத்தை எடுத்து அது எத்தனை ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் என் தமிழ் இருக்கிறாரு ராமபெருமான் காணாட வேண்டும் மற்றொரு சமயம் கேட்ட வரத்தின் பின்தொடர்ந்து சென்றோம். சென்றடத்திலே அது இருக்குமே என் மதனி சீதா பிராட்டியாரை அங்கே துளைத்தோம். ராவணன் சொல்லக்கூடிய அரக்கனை மட்டும் அங்கே பார்த்தோம். அதை துளைத்த துயரத்தோடு பாதை விதைத்து ராவண சமாளம் முடிப்பதற்காக அங்கே சென்றோம். சென்ற இடத்திலே மேகநாதன் ராவணன் பிள்ளை இருக்கின்றானே பெரிய அதாவதம் செய்கிறான். யுத்தகலத்தில் செய்கின்ற போது இவன் வெற்றி உள்ள ஆள் கிடையாது. ஏன் கட்ட வரம் இருக்கிறது. எவர் ஒருவர் 14 ஆண்டு காலம் ஊர் முறக்கம் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் கரெக்டா மட்டுமே அவர் நலம் பெற்றிருக்க வனத்தின் பிரகாரம் 14 ஆண்டு காலம் இந்த வனத்தில் என் தமிழருக்கு நான் காவல் புரிந்தேன். உறக்கமின்றி உணவின்றி நான் இருக்கும் காலத்திலே அந்த மேகாவை நான் கொன்று வைத்தேன். அப்படி கொன்று வைத்து என் மகனை சீதாவை
கொண்டு வந்து எங்க எங்கே இங்க வந்தோம் அயோத்தி நகரம் வந்து அப்படி அயோத்தி நகரம் வந்த பொழுது ஆமா. அந்த இடத்துல என்ன இருக்கு பட்டம் சொல்லுவாரு என்ன சொல்ல எப்படி அயோத்தி நகரத்தை பட்டம் சூட்டினார்கள் ஆமாங்க. அப்படி சூட்டுகின்ற போது எனக்கு சிறிதான கண் அசை வந்தது உறக்கம் நான் சிரித்தேன் ஆமா. என் அண்ணார் பார்த்தார் ராமபெருமான் தம்பி லட்சுமணா எனக்கு பட்டம் சுட்டு நேரத்திலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அண்ணா 14 ஆண்டு காலமாக காணகத்திலே உங்களோட இணை பிரியாது உணவின்றி உறக்கமின்றி நான் காவல் புரிந்து வந்தேன். நீங்கள் பட்டாபிஷேகம் சுட்டு நேரத்திலே இந்த காட்சியை காண முடியாமல் இந்த மூதேவி என்ன தொல்லை பண்ணுகிறது என்று தெரிவித்த போது லட்சுமணா உண்மையை பேசுறா பொய் பேசாத 14 ஆண்டு காலமாக நீ தூங்கவனா இருந்து சொல்லு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உணவில்லாம இருக்க சொன்னீங்க எப்படி ஒத்துக்கிறது சொல்லுங்க ஏன் கேட்டால் பணத்துல என் கணத்துல இருந்த காய் கனிகளை உனக்கும் சரிமாக கொடுத்தேனே அதை உண்ணவில்லையா நீ என்று கேட்டபோது நான் பார்த்தேன் அண்ணா நீ கொடுத்த உணவையெல்லாம் ஒரு சிறிதளவு கூட நான் உண்ணவில்லை என்று என் குடையறிந்து கொடுத்த உணவையெல்லாம் எடுத்து பகிர்ந்து கொடுத்தேன். கொடுத்தீங்களா காய்கறி தம்பி இதை உண்ணாத காரணம் என்ன மேலாதனைக்கு நானு பெற்ற வரமப்படி 14 ஆண்டு காலம் எவர் ஊர் உறக்கம் இல்லாமல் உணவின்றி உறக்கமின்றி இருக்கிறாரோ அவர்களால்தான் வாழ வேண்டும் என்று அவன் பெற்ற வரம் நான் எடுத்த அவதாரத்திற்கு காரணமாகவே உண்ணவில்லை உறங்கவில்லை அவனை கொண்டு விட்டோம். இப்போது எங்க இருக்கிறோம் அயோத்தி இல்லையா அயோத்தி நகரம் வந்து விட்டோம். இங்க இருந்து என் தமிழ்நாடு அயோத்தி நகரத்தை மணிமுடி சொட்டு நல்லாட்சி புரிந்து நான் இந்த இடத்திலே என்ன செய்ய தெரியுமா நகமும் சதையும் எப்படி இருக்கு அதே போன்று நானும் என் நன்னாரு என் நன்னார பிரியாது இந்த நேரமும் நன்னாரோடு சேர்ந்தே இருக்கு இல்லையா அதான் சீக்கிரம் அயோத்தி நகருக்கு வந்து என் மாணாக்கராக இருக்கக்கூடிய ராம லட்சுமணன் என்றார் விஸ்வாமித்திரர் வந்திருக்க சொல்லு ஓடு. என்ன ஆச்சு? அது விஸ்வாமித்திரன் என் குருவா. ஐயோ சுவாமி ஐயோ மாதாஜி சன்னம் சிசியராக இருந்து சிறப்பான முறையில் உங்களுடைய ஆசி அனைவருக்கும் எல்லாம் பெற்றேன். ராமர் லட்சுமணன் ஜானகி அனைவரும் உங்களுடைய வாழ்கவே
ஓடி வந்து என் பாதத்தை வந்தபடியால் நீடு காலம் வாழ சாமி பாதத்தில் பணிந்தபடியால் ஆசீர்வாதம் அளித்தீர்களே சாமி. ஐயா நாடி வந்த செய்தி என்ன? ஐயா மாமுனியே சாமி சாமி விஸ்வாமித்திரர் ஐயா அவர்களே. ஆமா அயோத்தியை ஆடி இந்த ராமபிரானை காண வேண்டும் அப்படி என்று நீங்கள் வந்தது நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த அயோத்தியை இந்த ராமர் ஆட்சியை புரியும்படியான இந்த தருணத்திலே நீங்கள் உங்களுடைய பாதமானது படுவதை எனக்கு முக்கியமாக நினைக்கிறேன். எங்களை நாடி வந்த செய்தி என்ன சுவாமி? அந்த செய்தி சொல்ல வந்தேன். ஏற்கனவே காலத்துல நடந்த ராவணாதி கூட்டங்களை நீங்க கருவறுத்த போது ஏகப்பட்ட சேனாசேனைகள் மடிந்தது, எத்தனையோ உயிர்கள் மாண்டது. எல்லாம் பாவத்தில் வரும். அந்த பாவங்களை போக்குவதற்காக யாகம் செய்ய வேண்டும். அதனால இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கலாம்னு வந்தேன். ஆமா, நீங்கள் யாகம் செய்ய வேண்டும் என்றால் உலக மக்கள் நன்மைக்காக அல்லவா இப்ப வந்து யாகத்தை செய்கிறீர்கள். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் யாகமானது எத்தனை வழியானது வேள்வியானது செய்தாலும் அடியானுக்கு வேற ஆனந்தமே தவிர குறை ஒன்பது கிடையாது. ஐயா, நீங்கள் நடத்தபடியான வேள்விக்கு என்ன பொருள் வேண்டுமோ, எப்பட்ட உதவி வேண்டுமோ, எவை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் முடிக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து என்னுடைய அரசாங்கத்திலிருந்து இருக்கப்படியான வேள்வியானது நடத்த போகிறார் மகாமுனிவர். அவருடைய வேள்விக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் அனைத்து உதவிகளையும் அருகிலே இருந்து நடத்துங்கள் சுவாமியானது. நீங்கள் செய்யப்படியான வேள்வியானது சிறப்பான முறையிலே நடைபெறட்டும். தங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கட்டும். நான் யாகத்தை தயார் செய்கிறேன். சரி, நீங்கள் தாமதமாக வாருங்கள். ஆகட்டும் சுவாமி, சென்று வாருங்கள். நடத்த வேண்டும் என்று சிறப்பான முறையிலே ராமரிடத்திலே உத்தரவு பெற்று கேள்வியானது நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தருணத்திலே திரிலோக சஞ்சாரியாக இருக்கிறார் நாரத மகாமுனிவரானவர் சபைக்கு வருகிறார்.